குத்து வரடா பால போடுவேன் எல்லாம் குத்து வர பின்னுடா போதுமா அதுக்கப்புறம் ஆட வரான்னு நினைக்கிறேன் நான். ஏன்டா நாட்டியம் அந்த சப்ப பொண்ணு ஆடிச்ச நாட்டியம் அது கொஞ்சம் எடுப்பா புடிப்பா தெரியல யாருடா யாருக்கு குடும்பம் யார் புடிப்பா இல்ல புடிப்பா இல்ல என்ன பண்ற லேடிஸ் மேல கை வைக்க ஆமா நம்மள ஏய் ஆமா என்னடா சத்து போட்டு வந்து ஏய் போய் பேசு போய் சொல்ல போது எனக்கு தெரியா வரும்போது எவ்வளவு அழகான சுடிதார் போட்டுக்கிட்டு என்னடா அப்படி பேசுற தேவடியா மேடம் தேவடியா மேடம் சரி பல்லடிக்கு ஆமாடா நாட்டியம் அப்படியா சிறப்பாக இருக்கிறது. ஏய் என்ன அடிக்குற என்ன மிளகா அடிக்குற தண்ணி அடிக்கிறீங்க ஏய் மரியாதை கிடையாது நான் கட்டி கட்டி பிடிச்சு சொரிய கைக்கிறேன் இதே வெச்சா சொல்லுங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏய் டேய் நாட்டியம் தானே நான் காட்டட்டுமா நான் பார்க்கட்டுமா காட்டட்டா ஆட்டத்துல குறை என்பது இருக்கக்கூடாது இருந்தா. பிடிச்சுக்கிட்டு தான் அனுப்புவோம் பணத்தை அப்படியா நான் பிடிக்கணும்னோ இல்லையோ உட்காந்துக்கிறாங்க பார் பாய்ஸ் ஏய் என்ன பாய்ஸ் உங்களா தெரியாதா மரத்தட்டி பாய்ஸா மாரத்தட்டியா நாட்டியம் சொல்லடா எப்படி தெரியுமா சித்திரே மகிழ்வாலே தகுர்தா தட்டின தாம் தட்டின தகுர்தா தட்டின தாம் தட்டின ஆயிரங்கால் மண்டபம்மா ஆயிரங்கால் மண்டபம்மா பட்டை விடும் வெள்ளை கொக்குகளா கொக்குகளா விரட்டி அடித்தானே வாழ்களா பழைய நாட்டியமாக இருந்தாலும் இதுதான் கிராம கிராம கலையே தான் இது பாருங்க.
அடுத்த நாட்டியா நாட்டியமா சிறப்பாகவே அமைந்திருந்தது. உங்களுக்கு ஒரு கடமை காத்து இந்த தேவ சபையில் அரியமுகுண்டம் பூஜை நடைபெறுவது வழக்கம் அல்லவா? மலமனம் செல்ல வேண்டும், அழகிய மலர்களை பறிக்க வேண்டும், ஆர்வமாக தொடுத்து உடனே கொண்டு வர வேண்டும். அப்படியா அப்படியா கட்டி வெற்றியோடு வாங்க. பூஜைகளுக்காக மலரை பறித்து செல்ல வேண்டும். அப்படி வார்த்தைக்கு வரப்பேற்றது அடிப்பாடி போக வேண்டும் அல்லவா? ஆமா. எப்படி போகணும் நீங்க தான் சொல்லணும்க்கா. இருக்க வேண்டும். எப்படிக்கா? உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், என் உள்ள மத எல்லி எடுத்தேன். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், என் உள்ள மத எல்லி எடுத்தேன். ஊடல் கொண்ட பெண்மை அங்கே தனியே நின்றது. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், என் உள்ள மத எல்லி எடுத்தேன். நன்றி. சாமி கூறிய பிரகாரம் மலரை பறித்து ஆர்வ துடுத்தி மாலையாக செய்து விட்டோம். பூஜைக்கு செல்ல வேண்டும். அப்படியா?